வணக்கம். நம்பிக்கை வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு இளைஞன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு பெட்டு ஜன்னல் ஓரமாக கொடுத்துட்டாங்க. அவனுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. அப்போ தினந்தோறும் ஏந்திரிச்சு ஒரு மரம் இருக்குது, மரத்துலேருந்து இலை உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை டெய்லி பார்க்கலாம். சரி, நம்மளும் ஒரு நாள் இதே போல தான் உதிர போகிறோம் அப்படின்ட்டு பூமியிலேருந்து அப்படின்ட்டு அவன் நம்பிக்கைக்குள்ளே நுழைஞ்சிடறான். அந்த மரத்துலேருந்து இலைகள் உதிரதை பார்த்துட்டு இப்படி வரும்போது ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக எல்லா இலையும் உதிர்ந்துட்டு ஒரே ஒரு இலை மட்டும் ஒரு கிளையில் இருந்திருக்கு. சரி, இதுவும் நாளைக்கு உதிர்ந்துடும், நம்மள மாரி தான் அது இருக்குது, போராடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவோம். மறுநாள் பார்க்குறேன் ஒரு வாரம் வரைக்கும் அந்த ஒரு ஒத்த இலை உதிரலை, மரத்திலே இருக்குது. அவனுக்கு மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அன்றைக்கி தான் வெளியில் போகிறான். போகும்போது ஜன்னல் ஓரமாக அந்த ஒத்த இலையை பார்த்துக்கிட்டே ஒரு 5 நிமிஷம் நின்று வெளியாகும்போது அந்த மருத்துவமனையில் பணிபுரிந்தவர் தம்பி ஒன்று தினந்தோறும் நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மரத்துலேருந்து இலை உதிர்றதை பார்த்து நீ அவநம்பிக்கை ஆகிட்ட. சரி, நீ அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது, ஒரு நம்பிக்கை உனக்கு வர வேணும்னு தான் இந்த இலை ஆர்டிஃபிஷியலாக வச்சேன், இது ஒரிஜினல் இலை கிடையாது, நானாக வரைஞ்சி நானாக வச்சேன். இதை பார்த்த பிற்பாடு ஒரு வாரம் பார்த்துட்டு இருந்தால் அப்போயே உன் நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால் எதை பற்றியும் நீ கவலைப்படாத. வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும்தான், தன்னம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையை முடிவு செய்யும், நிர்ணயிக்கும், நல்ல வழியும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாங்க நம்பிக்கையே வாழ்க்கை. வாழ்வோமே. நன்றி.